வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சைனா ஒரு பேட்டர்னை முன்னாடி செஞ்சுட்டு இருந்த ஒரு பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சுட்ருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை எப்படி சைனா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் எடுத்தாங்க. ஒரு மார்க்கெட் லீடர் ஆனாங்க. இந்தியன் மார்க்கெட் கேப்சர் பண்ணாங்க. உலக அளவுலையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாங்க. அவங்களுடைய பிராண்ட்ஸ் என்னென்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி, எம்ஐ, OnePlus, ஓப்போ, விவோ, ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதே விஷயத்த சைனா மறுபடியும் செய்கிறாங்களோ அப்படின்னு நம்மளை என்ன வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸில் இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் BYD, அதுக்கப்புறம் மாரிஸ் கேரேஜஸ், அதுக்கப்புறம் நியோ, அதுக்கப்புறம் ஷாமி, எம்ஐ, இவங்க எல்லாருமே அவங்களுடைய கார்ஸை எலக்ட்ரிக் கார்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்ட்டர் சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா BYD டெஸ்லாவோட அதிகமாக கார்களை விற்றுருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸில். அதே மாதிரி ஷாமி, எம்ஐ, இந்த ஃபோன் பிராண்ட் அவங்க அவங்களுடைய காரை அன்வீல் பண்ணியிருக்காங்க. SU7 அப்படின்னு ஒரு காரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் காராக உருவெடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு இதுலேருந்து என்ன ஒரு லெசன், இல்லை இதில் இந்தியா எங்கே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டை வேணால் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு டிஜிட்டல் புரட்சி நடந்துட்டுருக்கு. இது பிஸ்னஸ்களுக்கு நிறைய பயன்பாடு. இப்போ ஒரு ஈஸியாக பணப்பரிமாற்றம் நடக்கும்போது அது எப்போவுமே பிஸ்னஸ்க்கு பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கும். லோன் கொடுக்கறதுல தொடங்கி பண பரிவர்த்தனைகள் வரைக்கும் இதில் நடந்துட்டுருக்கு. அப்போது இதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் இந்தியா பின்தங்கி போல அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டலில் இந்தியா இந்தியாவுடைய தேவைகளுக்காக கொண்டு வந்த ஒரு தொழில்நுட்பம், ஒரு தொழில் புரட்சி. அதே மாதிரி இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொல்லியே ஒரு தேவை இருக்குது. இந்த பர்டிகுலர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்தியன் கம்பெனிஸ் இனோவேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியானால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸ்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் எடுக்க முடியும். ஒரு முன்னோடியாக சிறந்து விளங்க முடியும். முன்னோடியாக சிறந்து விளங்கினதுக்கு அப்புறம் இங்கே நடக்கிற விஷயத்த அப்படியே உலக அளவில் ரெப்ளிகேட் பண்ணலாம். இன்னைக்கு எப்படி UPI இன்னைக்கு இந்தியாவில் தொடங்கி இன்னைக்கு நிறைய உலக நாடுகள்லையும் அதை அமல்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸ்லையும் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஒரு லீட் எடுக்கும்போது அதை மற்ற இடங்கள்லையும் அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஸ்பேஸில். அதை சரியாக பயன்படுத்துறது நம்ம கைகளில் தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.